சேலத்தில் நாணயம் விகடன் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் பசுமை புரட்சி மொட்டை மாடியில் இலவச மின்சாரம் இன்றே முன்பதிவு செய்யுங்கள். வெல்கம் டு ஓப்பனிங் பெல் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். சனிக்கிழமை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேல போர் தொடுத்திருக்குங்க சார். அது இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. இதோட தாக்கம் உலக சந்தையில எப்படி இருக்கு, நம்ம சந்தையில எப்படிங்க சார் இருக்கும்? பொதுவா ஒரு போர் அப்படின்றத சந்தைக்கு எப்பவுமே ஒரு அன்சர்டனிட்டி, அதாவது ஒரு அறியாமையின் எதிர்பார்ப்பினால் பொதுவாக இருக்கும்பொழுது டெஃபினட்டாக சந்தைக்கு ஒரு வீழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செயலாக தான் நம்ம பார்த்துருக்கிறோம். அது இப்போ மட்டும் இல்லை, எப்போ உலகத்துல எந்த ஒரு நாட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு போர் நடந்தா ரியாக்ஷன் நெகட்டிவா தான் இருக்கும். அண்ட் இந்த போர் ஆரம்பிக்கிற நேரத்துல சந்தைகள் செயல்படாத ஒரு சூழல் இருந்ததும் ஒரு பெரிய காரணம். ஏன்னா சேர்த்து வச்ச அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைய தினம், அதாவது திங்கட்கிழமை என்று உலகத்துல இருக்கக்கூடிய அக்ராஸ் தி வேர்ல்டு சர்வதேச சந்தைகள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரியாக்ஷன் டெஃபினட்டாக ஒரு பிரதிபலிப்பாக இருக்கும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் யூஸ்வலி மார்க்கெட்ஸ் ஹெட் லோவர். இதுதான் நார்மலான ஒரு அவுட்கம். இப்படிதான் இருக்கும், ஏன்னா அன்சர்டனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நேற்றைய தினம் டவ் ஃபியூச்சர்ஸ், அதாவது சண்டே, இன்ஃபேக்ட் டவ் ஃபியூச்சர்ஸ் டெய்லி தான் ட்ரேட் ஆகிக்கொண்டே இருக்கும். அதுக்கு விடுமுறை எல்லாம் கிடையாது. பட் டவ் ஃபியூச்சர்ஸ் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 500 புள்ளிகள் சரிவோட தான் நேற்றைய தினத்தில் ஆல்ரெடி ட்ரேட் பண்ணி கொண்டு இருந்தது. ஐ எம் டாக்கிங் அபவுட் சண்டே, which is 1st March. அது so continuing from there, நீங்க ஆசிய நாட்டு சந்தைகள் செப்பரேட்டா நீங்க கேட்கறதுக்கு முன்பதாகவே அதோடைய ரியாக்ஷன்ஸ் எப்படின்றது நம்ம பார்க்க போகுமானால், நிக்கை 225 830 புள்ளிகள் சரிவோடவும், ஹாங்காங்ல இருக்கக்கூடிய ஹாங்செங் ஒரு 500 புள்ளிகள் சரிவோம். எல்லாமே கேப் டவுன் ஓப்பனிங்கா தான் இருந்திருக்கு. 830 பாயிண்ட்ஸ் நிக்கை 225ல, ஹாங்செங் 500 புள்ளிகள் சரிவோடவும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆல்ரெடி அந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த வார் ஆர் பீங் பிரைஸ்டு. ஸோ இது பங்கு சந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரதிபலிப்பு. இதே சமயத்துல கச்சா எண்ணெய், அதாவது கமாடிட்டி சந்தைகள்ல பாத்தீங்கன்னா தங்கம், வெள்ளி எக்கச்சக்கமா ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறதே கடந்த ஓரிரு நாட்களாக நம்ம பார்க்கிறோம். முக்கியமா இந்த போர் ஆரம்பத்திலிருந்து வெள்ளி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த லைஃப் டைம் ஹை பக்கத்துல ட்ரேட் ஆகிக்கொண்டு சர்வதேச சந்தை விடுமுறை என்று சொன்னாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த சேஃப் ஹேவன் ஸ்டேட்டஸ், அதனால் வெள்ளி மீது மிகவும் அதிகமாகவும், அதே போல தங்கமும் ஒரு பெரிய ஏற்றத்தை சந்தித்தது பார்க்கிறோம். இன்ஃபேக்ட் வெள்ளியோடைய கரண்ட் பிரைஸ் லெவல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தையில இப்ப இருக்கக்கூடிய விலை நிலவரம் பாத்தீங்கன்னா we are trading at 92.57. ஸோ $92.57 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகுறது. நம்ம ஆல்ரெடி போன வாரமே பேசியிருந்தோம், இது அப்பர் ட்ரெண்ட் லைன் பக்கமா இருக்கிறது. அப்போ இந்த போர் ஆரம்பத்தின் முன்பதாகவே நம்ம சொல்லியிருந்தோம் இது அப்பர் ட்ரெண்ட் லைன் பக்கத்துல இருக்கு. அதை தாண்டி சந்தை செல்லுமானால், இல்லை இந்த விலை ஏற்றம் செல்லுமானால் டெஃபினட்டாக இன்னும் ஒரு புதிய உச்சத்தை தொடும். அதுதான் உங்களோட தம் கார்டாக கூட நீங்க வைத்திருந்தீங்க. So we are almost there. It could break out of that 93 and above அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை தாண்டி செல்லுகின்ற வாய்ப்பு. ஏன்னா பொதுவா போர்க்காலங்கள்ல தங்கம், வெள்ளி டெஃபினட்டாக அந்த விலை ஏற்றது சந்திக்கிறது நம்ம பார்க்கிறோம். தங்கம் அதே சமயத்துல $5,323 ஒரு அவுன்ஸ் அப்படின்ற லெவலையும் ட்ரேட் ஆகி வருகிறது. விச் ஆர் போத் எக்ஸ்ட்ரீம்லி பெரிய அளவுல ஒரு கெயின் சந்தித்ததை நம்ம பார்க்கிறோம். காப்பர் $5.96 பர் பவுண்ட் அப்படின்ற லெவல்ல ட்ரேட் ஆகுது. பட் முக்கியமான ஏற்றம் க்ரூட் ஆயில் தான், கச்சா எண்ணெய் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. இன்ஃபேக்ட் பிரெண்ட் க்ரூட் $76 ஒரு அவுன்ஸுக்கும், அதே போல வெஸ்டர்ன் டெக்சஸ் WTI ஒரு $70 கிட்ட இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ these are exceptionally high spikes in the price of crude oil. இது நம்ம சொல்லிக்கொண்டே இருந்தோம், கடந்த வாரமும் கூட சொல்லிக்கொண்டே இருந்தோம். இன்ஃபேக்ட் நேற்று உங்களுக்கு நினைவு இருக்கும், இந்த சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் இவருக்கு அகேன்ஸ்டா வந்தால், நான் அன்னைக்கே ஸ்பெகுலேட்டிவ் டாக் நம்ம சொன்னோம், இவரோட ஈகோ அவர் ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு, நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு, ஈரான் மீது ஏதாவது ஒண்ணு செய்யக்கூடும்.
ஏன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் வந்து பொதுவாக அப்படிதான் நடக்கும். இவர் செய்யக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கிறது. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் அகெயின் ப்ரூவன் ட்ரூ. இவரோட ஆக்ஷன்ஸ் வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட்ல அந்த டாரிஃபை வந்து இல்லீகல்னு சொன்ன அந்த ஒரு தீர்ப்பு ஆல்சோ ஹர்ட் இஸ் ஈகோ. ஐ திங்க் இந்த ஒரு பேச்சுவார்த்தை தொடரும் இந்த நேரத்துல அந்த ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அண்ட் கோர்ஸ் அது குட் ஆர் பேட்ன்றது இஸ் அ டிஃப்ரெண்ட் கொஸ்டின். பட் ஃப்ரம் அன் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி ஒரு போர் இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக சந்தைக்கு அன்சர்டனிட்டி தொடரும். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஸ்பெக்ட் தட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். தொடர்ச்சியாக இதுதான் வரலாறு நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய பாடம். ஸோ இப்போ முக்கியமாக ஸோ கமாடிட்டி மார்க்கெட்ஸ் பிரைமரிலி எஸ்பெஷலி கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திக்கிறதையும் பார்க்கிறோம். ஆல்சோ பிகாஸ் ஆஃப் ஃபியர் திஸ் ஆல்சோ ஆஃபர்ஸ் அடிஷனல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. கடந்த வாரம் முழுவதுமாக நம்ம இதை பேசிக்கொண்டே இருந்தோம். கவனிங்க பிரேக் அவுட் நடக்கும், கவனிங்க வாய்ப்பு இருக்கிறது, சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது. And I think today over Saturday and Sunday that movement has got the trigger from இந்த போரின் காரணமாக. Now சந்தை எப்படி இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. சர்வதேச சந்தைகள் தற்போதைய நிலைமைக்கு வர்த்தகம் நடந்து வரும் இந்த நேரத்துல எல்லாமே கேப் டவுனா ஓபன் செய்து குறைவான தட் இஸ் பிரைசஸ் ஆஃப் ஃபாலன் ஷார்ப்லி. இண்டெக்ஸ் லெவல்ஸ் எல்லாமே ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்து நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய சந்தையும் அதை மாறுபட்டு எதுவுமே ஒன்றும் செயல் இன்னைக்கு இருக்காது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஓப்பனிங் எக்ஸ்பெக்டேஷன் வந்து கேப் டவுனாக தான் இருக்கும். இப்போ கேப் டவுன்ன்றது பேசும்பொழுது வெள்ளிக்கிழமை அன்றே நம்ம வந்து 25,141 அப்படின்ற ஒரு லோ ரெஜிஸ்டர் செய்து நம்ம பார்த்தோம். ஃப்ரம் தேர் 140 பாயிண்ட்ஸ் 25,000 அப்படின்ற அந்த ஒரு லெவல் டெஃபினட்டாக டெஸ்ட் செய்யும். அதை விட என்னையை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் சந்தையுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி ஒரு போரின் காரணமாக ஒரு வீழ்ச்சி சந்திக்கும் பொழுது அதோட நியரஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் ஸோ 25,000, அதுக்கு அடுத்தது 24,850 அப்படின்ற ஒரு லெவல் நம்ம மனதில் அந்த சார்ட் மூலமாக நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ தட் பிகம்ஸ் த கீ லாங் டேர்ம் சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் டு பி டெஸ்டட் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். லெட் அஸ் ஹோப் அந்த வீழ்ச்சி வந்து அந்த சப்போர்ட் லைன்ல 24,850 லெவல்ல சஸ்டெயின் ஆகும். ஏனெனில் அதை விட குறைவாக ஒரு வீழ்ச்சி இன்றைக்கு சந்தைக்கு நடக்கும் பட்சத்தில் பட்ஜெட் அன்றைக்கு நடந்தக்கூடிய அந்த ஒரு லோ விச் இஸ் 24,571 24,571 டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பும் சந்தைகளுக்கு இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் 25,000, அதுக்கும் குறைவாக 24,850 சைக்கலாஜிக்கல் அண்ட் வெரி ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லெவல். அதை விட இன்னும் பெரிய செல்லிங் ப்ரெஷர் வந்து அந்த சரிவை சந்திக்கும் பட்சத்தில் 24,571 விச் இஸ் அ பட்ஜெட் டே லோ, February 1 நமக்கு கிடைத்த லோ மறுபடியும் டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விச் மீன்ஸ் வெள்ளிக்கிழமை க்ளோஸ்ல இருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா we are talking at least 500 to 600 points lower. So this is the minimum expectation. இருக்க வேண்டும். அதுக்கு அதை விட உயர்ந்து ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் பட்சத்தில் we are happy that the markets will hold that way. இது சந்தை and broad large scale selling across the sectors வந்து நடக்கும். குறிப்பிடத்தக்க ஐடி மட்டுமா இல்ல கச்சா எண்ணெய் சார்ந்த செக்டர்ஸா இல்ல பெயிண்ட் சார்ந்த செக்டர்ஸா அப்படின்னு கிடையாது. செல் ஆஃப் இந்த மாதிரி போரின் காரணமாக அக்ராஸ் த போர்ட் செல்லிங் நடக்கிற வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. ஸோ ஸ்டாக்ஸ் அக்ராஸ் த போர்ட் வில் லைக்லி ஃபேஸ் ரிடக்ஷன் இன் வேல்யூ, ஸோ இன் பிரைஸ் ராதர், அண்ட் தட் இஸ் சம்திங் தட் வி ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார். ஓகே, இப்போ ஜியோ பொலிட்டிக்கலா இந்த போர் வந்து இன்னும் எஸ்கலேட் ஆக வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம வந்து ஈரான் நடத்திருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமா, அதாவது யுஎஸ்ஐ சப்போர்ட் செய்கின்ற பல நாடுகள் அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் துபாய், யுஏஇ, கத்தார், ஒமான், பஹ்ரைன், குவைட், இந்த மாதிரி நாடுகள்ல எல்லாமே பெரிய அளவுல ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறதே நம்ம வந்து செய்திகள் மூலமாக தெரிந்து கொண்டோம். இன்ஃபேக்ட் துபாய்க்கெல்லாம் பெரிய அளவுல துபாயில இருக்கக்கூடிய பங்கு சந்தைகள் 2 நாட்களுக்கு திறக்காமலே ஒரு விடுமுறை போல இந்த போரின் காரணமாக அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம். ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 2 days stock markets in UAE may not be functioning.
அப்படின்ற அறிவிப்பும் தெரிவித்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் வார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஈரான் வந்து இந்த அவங்களுடைய டிரான்சிஷன் ஆஃப் பவர், அதாவது அயத்தொல்லா கமினி என்றவர் இறந்து விட்டாலுமே அங்க இருக்கக்கூடிய பவர் ஸ்ட்ரக்சர், அந்த நாட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அப்படிதான். ஒரு கவுன்சில் இருக்கு, அந்த கவுன்சில் மூலமாக தொடர்ச்சியாக அந்த கண்டினியூட்டி ஆஃப் பவர் வந்து தொடர்ந்து, அது பவர் வேக்யூம் அப்படின்றது, அதாவது ஒரு தலைவர் இல்லாமல் இந்த நாடு வந்து என்ன செய்யும் அப்படின்றது நம்ம நினைக்காமல் அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரக்சர் இன் பிளேஸ் இருக்கிறது. ஆஃப்கோர்ஸ் we are not getting into a political discussion right now, but அந்த the center of power shifts to the council. The council can continue operating indefinitely. அது வந்து இந்த காலத்துக்குள் ஒரு தேர்தல் நடத்த வேண்டும், ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவங்களுக்கு கட்டாயம் கிடையாது. According to their system, they can continue operating through the council. And if the council has members that decides to continue the war, அதாவது இந்த போர் இன்னும் தொடர வேண்டும் என்று அவங்க நினைத்தால் நீடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நேற்றைய தினம் கூட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அங்க இருக்கக்கூடிய ஸ்கைலைட் அப்படின்ற ஒரு கண்டெய்னர் கப்பலை மீது தாக்குதல் நடத்ததையும் நம்ம பார்த்தோம். ஸோ தட் ஏரியா இஸ் ஷட் ஃபார் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆயில், அதாவது கச்சா எண்ணெயை கொண்டு செல்லும் வருகின்ற அந்த கப்பல்கள் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக செல்ல முடியாது அப்படி என்பதையும் அங்க ஒரு தடை போல விதித்திருக்காங்க. ஸோ crude oil prices on the rise, logistical prices in the transfer of crude, அந்த விலை ஏற்றமும் டெஃபினட்டாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஈரான் வந்து 3வது 4வது ஓபெக்ல எடுத்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற 3வது 4வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்றத நம்ம பேசும்போது டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு இம்பாக்ட் requirement, supply and the entire structure of the crude oil market for some time. ஸோ இந்த போர் நீடித்தால் டெஃபினட்டாக இன்னும் நெகட்டிவாக சந்தைகள், நம்ம சந்தைகள் மட்டும் இல்லை, சர்வதேச சந்தைகளுக்குமே, அதே சமயத்துல பண்டக சந்தைகள், கமாடிட்டி மார்க்கெட்ஸ்லயுமே இட் இஸ் கோயிங் டு கிரியேட் a lot of volatile movements in terms of price, and it is going to create a lot of built up uncertainty. இன்னும் நீடிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. கச்சா எண்ணெயோட விலை வந்து $100 வரைக்கும் போகும்னு சொல்றாங்களே சார், உண்மைங்களா சார்? அது நடக்கும்ல? இல்ல, இட் இஸ் ஒன்லி a possibility. ஸ்பெகுலேஷன் தான் அது. இட் கேன் ஹேப்பன். ஏன்னா லைக் ஐ செட் earlier, 3வது 4வது இடத்தில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கின்ற நாடு வந்து ஈரான். ஸோ அந்த நாட்டுடைய சப்ளை வந்து முற்றிலும் தவிர்க்கப்படும் இந்த நேரத்துல, இந்த போரின் காரணமாக. ஸோ டெஃபினெட்லி தட் அண்ட் லாஜிஸ்டிக்கல் பிரைசஸ், அதாவது லாஜிஸ்டிக் பிரைசஸ், தட் மீன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் க்ரூட் பிரைஸ், அதாவது கப்பல்கள் கொண்டு வருகின்ற அந்த கண்டெய்னர் வாயிலாக அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வருகின்ற அந்த கப்பல் வந்து இப்போ அந்த ரூட்டில் வர முடியாமல் தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கச்சா எண்ணெய் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்டிங் நேஷன்ஸ் ஹேவ் டு கோ ரவுண்ட். ஸோ சுற்றி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் போது தி டிராவல் டிஸ்டன்சஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது காஸ்ட் ஆஃப் இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட், ஆல் ஆஃப் தீஸ் வில் இன்க்ரீஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏற்றம் சந்திக்கும் போது டெஃபினட்டா கச்சா எண்ணெயோட விலை, நாட் ஜஸ்ட் பிகாஸ் ப்ரொடக்ஷன் could suffer, பட் அதே சமயத்துல டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அண்ட் தட் கேன் புஷ், இட் இஸ் அ ஸ்பெகுலேட்டிவ் மூவ். அதாவது $100 ஒரு பீப்பாக்கு செல்லக்கூடும் அப்படின்றத, ஏன்னா இங்க ஒரு ஷார்ட் ஃபால், கச்சா எண்ணெயோட ஒரு ஷார்ட் ஃபால் சந்தையில இருக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏன்னா பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நாடுகள் சவுதி அரேபியா தவிர்த்து மீதி எல்லா நாடுகளுமே ஒரு குறிப்பிட்ட லெவல் கச்சா எண்ணெய் கான்ட்ரிபியூட்டர்ஸா தான் இருக்கிறது. அது பஹ்ரைனா இருக்கட்டும், கத்தாரா இருக்கட்டும், ஒமானா இருக்கட்டும், அபுதாபியா இருக்கட்டும், ஆல் ஆஃப் தீஸ் ஆர் ஆயில் ரிச் in certain ways. ஈரான் அளவுக்கு இல்லைனாலும் ஐ திங்க் they all contribute to the oil market in some form or fashion. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் டெஃபினெட்லி லாஜிஸ்டிக் prices will increase, supply of crude can drop. ஸோ அதனால கச்சா எண்ணெயின் விலை, ஏன்னா டிமாண்ட் வந்து இப்போ அதிகரிக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல ஓபெக் நாடுகள் வந்து எப்படி இது சரி கட்ட முடியும்? ஒரு சமயத்துல ரஷ்யன் க்ரூடு மீது நம்ம தடையை விதித்து இருக்கிறோம். அடுத்தது வந்து வெனிசுவேலாவிலிருந்து வரக்கூடியது ரொம்ப ஹெவி க்ரூட், அது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ இஸ் திஸ் கோயிங் டு பி இனஃப் டு மீட் த நீட்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்றதையும் நம்ம யோசிக்க வேண்டும். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அ ஸ்பெகுலேட்டிவ் மூவ். $100 வருமானது கேட்டா கட்டாயமா அங்க எட்டுமா அப்படின்னு கேட்டா இட்ஸ் டூ early to say, but definitely price increases can be very sharp. And I think at least ஒரு $10 to $12 per barrel ஒரு பீப்பாக்கு இந்த ரேட் இன்க்ரீஸ் இந்த மாதிரி போர் சமயத்துல நடக்க நம்ம பார்த்திருக்கிறோம்.
ஸோ அதே போல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்ப இருக்கிறது தவறுதல் கிடையாது. க்ரூட் ஆயில் விஷயத்துல முதலீட்டாளர்களுக்கு ஒரு டிப்ஸ் இல்ல அது அட்வைஸ் தரணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? அதுதானே ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு இருக்கிற காரியமே அதுதான். கச்சா எண்ணெய் வந்து வாலட்டைலா இருக்கும், விலை ஏற்றம் சந்திக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங், ஆல்ரெடி ஏறி இருக்கக்கூடிய அந்த விலை ஐ திங்க் ஓவரால் எக்ஸ்பெக்டேஷன் வந்து சர்வதேச சந்தையிலுமே கூட இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு $10 to $13 ஏற்றம் சந்திக்க ஒரு பீப்பாக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ we were at $64, $65, $66 இந்த போர் துவக்கத்தின் முன்பதாக இருக்கக்கூடிய லெவல். ஒரு 7 month ஹை அப்படி எல்லாம் கூட நான் இந்த ஓப்பனிங் பெல் ஷோல பேசியிருந்தோம். ஸோ அங்கேருந்து ஒரு $10 to $20 நீங்க எடுத்தீங்கன்னா we go up to $85, $86 a barrel. I think that should be the normal expectation. உலகத்திலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அந்த டைரக்ஷன் தான் இருக்குது. ஸோ கிவ் அண்ட் டேக் a few dollars here and there. இது நீடித்தால் ப்ராபப்ளி அபவுட் பிட்வீன் 85 and 90 பீக் அவுட் ஆகக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டாக சந்தைக்கு இருக்கிறது. இங்கே எட்டும் கட்டாயம் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. பட் கன்சிடரிங் த ஃபேக்ட் தட் கச்சா எண்ணெய் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு commodity, as a base commodity involved in this unfortunate battle, definitely the price impact is going to be high. So I would give it somewhere there. கச்சா எண்ணெய் தருகின்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்த வேண்டும். அதே சமயத்துல மார்ஜின் requirements can also change. எக்ஸ்சேஞ்சஸ் வந்து மார்ஜின்ஸை வந்து ஏற்றலாம். ஸோ இந்த மாதிரி changes in margins for trading can also arise. Wait and watch, but I think crude is going to be the greatest opportunity to trade here. அதே சமயத்துல தங்கமும் வெள்ளியும் will continue to offer that upside buoyancy as well. வெள்ளிக்கிழமை டிஏஎஸ் வந்து 12,000 கோடிக்கு நெட் பையரா இருந்திருக்காங்களே சார். பட் எஃப்ஐஎஸ் வந்து ஆமா அதையே விட்டீங்க, அதுதானே முக்கியமா சொல்லுவோம். இல்ல சார், நல்ல செய்தியை முன்னாடி சொல்லிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. போர் நம்ம வந்து இது செய்தியோட நல்லது கெட்டதுன்னு கிடையாது. இப்போ உலகத்துல வந்து ஒரு போர்ன்றது நெகட்டிவான ஒரு தாக்குதல். பட் ஒரு இன்வெஸ்டரா அது வெளியே பார்க்கும்போது சந்தைக்குள் நுழையும் போது லாபத்தை அது எப்படி தரும், இல்லை நமக்கு அதுல இருந்து எப்படி லாபம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் நோக்கம். சென்டிமெண்டலா இமோஷனலா பார்த்து உட்கார்ந்துருந்தோம்னா போர் சமயத்துல நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன், இல்ல அது தருகின்ற பிரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வீழ்ச்சி வந்து இதனால் பங்கு சந்தைக்கு வந்து வீழ்ச்சி சந்திக்கும் போது இட்ஸ் கோன் இம்பாக்ட் எவ்ரிபடி. ஸோ அதுல நிறைய பேர் இந்த டைம்ல வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ற நான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். ஸோ ஷார்ட் பொசிஷன்ஸ் பில்ட் பண்ணுவாங்க யூசிங் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில். கேஷ்ல வந்து விட்டுவிட மாட்டாங்க. பட் இந்த பங்கு சந்தை வீழ்ச்சியை பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல வந்து பர்டிகுலர்லி இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து பெரிய அளவில் பொசிஷன் எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ பீப்புள் யூஸ் இட் லைக் தட். ஸோ நீங்க சொன்ன மாதிரி டிஏஎஸ் வந்து 12,292 கோடிக்கான நெட் பையர் ஆன் ஃப்ரைடே. பட் எஃப்ஐஎஸ் வந்து 7,536 கோடிக்கான நெட் செல்லர் ஆன் ஃப்ரைடே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எஃப்ஐஎஸ் ஒரு ஆக்சுவலி இந்த நோ ஆர் மேபி அந்த டைம்ல வந்து இது போர் ரொம்ப நெருங்கி இருக்கு, நம்ம வந்து வில் மூவ் டு கேஷ் அல்லது சேஃப் ஹேவன் ப்ராடக்ட்ஸ், அதாவது கோல்டு சில்வர் மற்ற இடிஎஃப்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்குள்ள நம்ம முதலீடுகளை நீக்கி விடலாம் என்பது ஒரு நோக்கத்தை அவங்க பார்த்துருப்பாங்க. டிஐஎஸ் வந்து அந்த மந்தோடைய கடைசி நாள் கட்டாயம் இருந்திருக்கும். லிக்விடிட்டி வந்து இவ்வளோ கையில் இருக்கும்பொழுது அவ்வளோ லிக்விடிட்டி கையில் இருக்கக்கூடாது, அந்த முதலீடு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் அவங்க மீது இருந்திருக்கும். தட் இஸ் ஆல்சோ த ரீசன் வை தே பாட் சச் லார்ஜ் வால்யூம்ஸ். ஸோ எஃப்ஐஏடைய அந்த செல்லிங் டைரக்ஷன், செல்லிங் ஆக்ஷன் வந்து தொடருகின்ற வாய்ப்பு டெஃபினட்டாக இன்னைக்கு இருக்கிறது. நீங்க பிப்ரவரி மாதத்தோடைய நெட் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஐஐஸ் வந்து 17,324 கோடிக்கான நெட் பையர், அதே இன் கேஷ். அதே சமயத்துல எஃப்ஐஎஸ் வந்து 11,000 கோடிக்கான நெட் செல்லர், இது வந்து கேஷ் செக்மெண்ட். பட் அதே சமயத்துல நீங்க எஃப்என்டோ அதாவது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ், இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எக்ஸெட்ரா நீங்க பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல வெள்ளிக்கிழமை அன்று டிஐஎஸ் கூட பெரிய அளவுல வாங்கியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் 14,872 கோடிக்கான இண்டெக்ஸ் ஆப்ஷன் பையர்ஸா மாறி இருந்தாங்க. வெராஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல வந்து எஃப்ஐஐஸ் வந்து 3,582 கோடிக்கான நெட் செல்லர் இருந்தாங்க. ஸோ எஃப்என்டோ பொசிஷன்ல இருந்தும் வெளியேறி இருக்காங்க. அதே சமயத்துல கேஷ் பொசிஷன்ல இருந்தும் வெளியேற்றம் நடத்தி இருக்கிறது எஃப்ஐஐ மூலமாக நம்ம தெரியுது. டிஐஎஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ
சம் ஃபார்ம் ஆஃப் ப்ரைஸ் இன்சூரன்ஸ் வந்து இண்டெக்ஸில் அவங்க பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் யுவர் நெட் பயர்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அது புட்ஸ் கால் ஸ்ட்ராட்டஜிஸ் எது வேணா இருந்திருக்கலாம், பட் டெஃபினெட்லி நெட் பயர்ஸ் அதுன்றது நம்ம தெரிகிறது. பட் தேர் ஆல்சோ பயர்ஸ் இன் கேஷ் செக்மெண்ட். ஸோ கேஷ் செக்மெண்ட்ல அந்த வீழ்ச்சி சந்திக்கும் பொழுது டிஐஎஸ்க்கு வந்து அந்த நஷ்டத்தை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பட் அந்த இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்குள்ள ஒரு பொசிஷனல் கவராக கூட அவங்களுக்கு அது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி அதர் சைட் டு அண்டர்ஸ்டாண்ட் த நெட் ஃபிகர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் தட் ஹேப்பன் ஆன் ஃப்ரைடே. இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்னங்க சார்? ஆக்சுவலி இன்னைக்கு கவனிக்கவே வேண்டாம். பங்குகள் வந்து வீழ்ச்சியை தான் சந்திக்கும். ஸோ இது நம்ம சொல்லி வித்தியாசமான சார். நம்ம சொல்லுகின்ற இந்த பட்டியல் வந்து வெள்ளிக்கிழமை டேட்டா வைத்து நம்ம பேசிக்கிறோம். பட் இங்க ஹை டெலிவரி நடந்திருக்கு. திஸ் ஹை டெலிவரி கேன் டர்ன் டு செல்லிங் எனி பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த ஒரு வார்னிங் மாதிரி நான் சொல்லியிருந்தேன். செல்லிங் வந்து அக்ராஸ் த போர்டு இருக்கும். அக்ராஸ் த போர்டுனா பாரபட்சம் இல்லாமல், செக்டர் இல்லாமல், இன்னும் செக்டர் தான் இந்த செக்டர் தான் இந்த செக்டர் தான் அப்படின்லாம் பார்க்காம அக்ராஸ் த போர்ட் செல்லிங் நடக்கின்ற வாய்ப்பு டெஃபினட்டாக சந்தையில் இருக்குது. ஸோ இந்த டேட்டா வந்து ஃப்ரைடே பேசிஸ் வச்சு பேசுகிறோம். அது இன்றைக்கு எவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்கும், இல்லை இதனால பெரிய பெனிஃபிட் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் நெவர்தலெஸ் இட் இஸ் அவர் டியூட்டி டு லெட் யூ நோ. ஸோ ஹை டெலிவரி வந்து அன்றைக்கு வீழ்ச்சியை நடந்த வெள்ளிக்கிழமை அன்று பெரிய வீழ்ச்சியை நடந்த ஒரு சந்தையில் ஹை டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து பவர் கிரிட், HDFC பேங்க், பாரதி ஏர்டெல், மேரிகோ, டிவிஎஸ் மோட்டார், ஐசிஐசிஐ பேங்க், SBI லைஃப், ஹேவல்ஸ், சன் ஃபார்மா இதெல்லாமே கேஷ் செக்மெண்ட்ல டெலிவரி பெரிய அளவில் எடுத்திருக்காங்க. ஸோ மேபி இன்னைக்கு வந்து அவங்களுடைய ரிவர்ஸ் கேன் ஆல்சோ ஹேப்பன். இங்கே டெலிவரி எடுத்திருக்காங்க, அது டெலிவரி வந்து நாளைக்கு தான் வரும். பிகாஸ் ஆர் பை எண்ட் ஆஃப் ட்ரேட் டுடே. ஸோ அதுக்குள்ளாக இந்த பொசிஷன்ஸ் வந்து ஒரு வேலை வைக்க முடியாமல் நாளைக்கு இதுக்கு தொடர்ச்சியான ஆக்ஷன் கூட இருக்கலாம். ரிமெம்பர், செல்லிங் வந்து அக்ராஸ் த போர்டு இருக்கு. கவனமாக இருங்கள் அண்ட் பி அவேர் தட் திஸ் இஸ் ஹவ் த மார்க்கெட்ஸ் வில் ரியாக்ட். அதே சமயத்தில் லாங் பில்டப் இருக்கக்கூடியது வந்து வெள்ளி அன்று 10 பங்குகள் இருந்தது. ஸோ பெரிய அளவில் லாங் பொசிஷன்ஸ் வந்து எடுக்கவில்லை. ஸோ முக்கியமாக லாங் பொசிஷன்ஸ் F&O செக்மெண்ட்ல இருந்திருக்கக்கூடியது HCL டெக், சேல், கிளென்மார்க், பவர் இந்தியா, யூனியன் பேங்க், பெட்ரோநெட், டாடா டெக்னாலஜிஸ். அதே சமயத்தில் ஷார்ட் பில்டப் அப்படின்றது ஆல்ரெடி 100 பங்குகளுக்கு மேற்பட்ட ஒரு பட்டியல் கைவசம் இருக்கிறது. ஸோ ஆல்ரெடி ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து வெள்ளி அன்று பில்ட் ஆயிருக்கிறது. ஏன்னா சந்தை வந்து 25,141 அப்படின்ற ஒரு லோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணதே நம்ம பார்த்தோம். இதை குறித்து நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இன்கேஸ் அந்த 25,300 லெவல்ஸ் எல்லாம் தாண்டி குறைவாக சென்றால் டெஃபினட்டாக 25,000 புள்ளிகள் இல்லை 25,079 இந்த மாதிரி லெவல்லாம் டெஸ்ட் ஆகும் என்பதை நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். ஸோ ஷார்ட் பில்டப் அந்த பிரேக் ஆஃப் 25,300 ஆட்டோமேட்டிக்லி ஷார்ட் பொசிஷன் வந்து பில்ட் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் இருந்திருக்கிறது. பிளஸ் தட் இஸ் வாட் ஹேப்பன் ஆன் ஃப்ரைடே. அண்ட் இந்த போர் வந்து சனிக்கிழமை ஸ்டார்ட் செய்த, ஸோ டெஃபினெட்லி அந்த நிகழ்வும் இஸ் கோயிங் டு ஆட் டு த நம்பர் ஆஃப் ஷார்ட் பொசிஷன்ஸ். ஸோ ஹை ஷார்ட் பில்டப் நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் வந்து ஏஞ்சல் ஒன், LTF, ஜூபிலண்ட் ஃபுட்ஸ், SBI கார்ட்ஸ், BHEL, நேஷனல் அலுமினியம், Oberoi Realty, Coal India. And remember, tomorrow is F&O expiry. So நார்மலாக நான் பிப்ரவரி மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லியிருந்தேன். டிஐஎஸ் வந்து ஒவ்வொரு F&O எக்ஸ்பைரி அன்னைக்குமே அவங்களுடைய நெட் செல்லிங் இன் F&O செக்மெண்ட், அதாவது F&O இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல வந்து 20,000 25,000 கோடி இருந்திருக்கிறத நான் ஆல்ரெடி ஓப்பனிங் பெல் சொல்ல கவனிக்க வேண்டிய ஒரு காரணியாக நான் சொல்லியிருந்த ஒரு நிகழ்வாக சொல்லியிருந்தோம். நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ஆல்ரெடி மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து இப்படி இருக்கும் பட்சத்துல தொடர்ச்சியாக அவங்க நெட் செல்லரா, வெள்ளிக்கிழமை நெட் பையரா இருந்தாங்க F&O செக்மெண்ட்ல, ஆப்ஷன்ஸ்ல, இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ்ல. அது நாளைக்கு செல்லரா மாறுமா அப்படின்றத நம்ம கவனிக்க வேண்டும். ஸோ டெஃபினெட்லி லாட் ஆஃப் வாலட்டிலிட்டி, டெஃபினெட்லி டவுன் சைட் மூவ்மெண்ட். இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய பங்குகளுடைய பெரிய அளவில் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தாலுமே ரிமெம்பர் தட் செல்லிங் வில் பி அக்ராஸ் த போர்ட். பேனிக் ஆக வேண்டாம். தட் இஸ் ஹவ் த மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் டு ரியாக்ட். ஸோ அது எப்படி we have to be mentally prepared and not panic for such an action என்றதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். உலக அளவுல பதற்றமான நிலவி வருதுங்க சார். இந்த நேரத்துல எப்படி நம்ம சந்தை ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறது இன்னைக்கு தெரிஞ்சிரும். நாளைக்கு நம்ம சந்தைக்கு லீவு, வெனஸ்டே சந்திப்போம் சார். நன்றி சார். தேங்க்யூ. இலவச மின்சாரம், அரசு மானியம், சோலார் அமைப்பு குறித்து நாணயம் விகடன் மற்றும் டார்லிங் இணைந்து நடத்தும் இலவச கருத்தரங்கம் சேலத்தில் மார்ச் 7ஆம் தேதி மாலை 6 மணி முதல் கிராண்ட் எக்ஸ்டான்ஷியாவில் நடைபெறுகிறது. உடனே முன்பதிவு செய்யுங்கள்.